வணக்கம் உறவுகள், நண்பர், தமிழ் சொந்தங்களா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதேபோல தேவனுடைய சுத்த கிருபையால நல்லா இருக்கிறேன். அதேபோல நேற்றைய நாளுடைய பதிவை அ எனக்கு நெருக்கமானவர்கள் பார்த்துவிட்டு என்னோடு பேசியிருந்தார்கள். அது உண்மையிலேயே அது நல்ல விடயம். அதேபோல இன்றைய நாளிலும் என்னுடைய நண்பனோடு என்னுடைய யூடியூப்பை பற்றி சில விடயங்களை பேசியிருந்தேன். அவன் எனக்கு சொன்னான், சில மாற்றங்களை செய்யலாம். அ அது நல்லதா இருக்கும் என்று சொல்லி, சில லோகோக்கள், சில விடயங்களை செய்வதற்கு முன் வந்திருக்கிறோம். அது உண்மையிலேயே ஒரு தரமான ஒரு விடயமாய் அமையும் என் என்னுடைய வன்னிமலத்திலுள்ள யூடியூப். அது அப்படியே நலமாக கடந்து செல்லட்டும். அதேபோல என்னவென்று கேட்டால், அ 2011ஆம் ஆண்டு பிரான்சில் நான் ஒரு திருமணத்தை வீடியோ ஃபோட்டோ எடுத்து கொடுத்திருந்தேன் ஒரு அண்ணாவுக்கு. அந்த அண்ணா வந்து அவருடைய மனைவி ஜெர்மன் நேஷனாலிட்டியை சார்ந்திருந்தவர். அவர் இங்கு பிரான்சில் எங்களைப் போல விசா உள்ளவர். திருமணம் செய்து அங்கு சென்று விட்டார். 2011ஆம் ஆண்டே சென்று விட்டார். சென்றிருந்தாலும் அவர் வந்து ஒரு இலங்கையில் மட்டக்களப்பை பூர்வீகமாக கொண்டவர். அப்ப இந்தியாவில் அவர் வந்து ஃபாதருக்காக படித்துக் கொண்டிருந்தவர். ஃபாதருக்காக படித்துக் கொண்டிருந்து விட்டு அவர் வந்து திரும்ப பைபிளை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஃபாதர் படிப்பை முடித்ததுக்கு பிறகு தான் அவர் பைபிளை ஏற்றுக்கொண்டு, அதுக்கு பிறகும் அவர் பைபிள் ஸ்டடியை நல்லபடியாக இந்தியாவிலேயே இருந்து முடித்து விட்டு தான் பிரான்ஸுக்கு வந்திருந்தவர். பிரான்சில் வந்திருந்து எங்களை சந்தித்த காலத்துக்கு பிறகு அவர் அப்பொழுதே சொன்னார், நான் என்னுடைய மனைவியினுடைய வாழ்கிற நாட்டுக்கு நான் சென்று விடுவேன் என்று சொல்லி அங்கு போய்விட்டார். இது ஒரு சுவாரஸ்யமான கதை. அங்கு போய்விட்டார். அதற்கு பிறகு எங்களுடைய தொழில் நிமித்தமாக சந்தித்தவர், தொழிலோடையே அவர் விடைபெற்று விட்டார் என்று சொல்லி நினைத்துவிட்டு நான் அவர்களோடு தொடர்பு கொள்வதற்கு எனக்கும் எந்த விதமான நம்பர்களும் இல்லை, தொடர்புகளும் இல்லாமல் போய்விட்டது. நேற்று ராத்திரி அவருடைய ஃபேஸ்புக்கில் நீண்ட காலமாக இருந்திருக்கிறார். எனக்கு அவருடைய முழு பேர் விவரங்கள் ஒன்றும் தெரியாது. நேற்று இரவு அவர் வந்து சரியாக எங்களுடைய பிரான்ஸ் டைமுக்கு 11 மணி ஒரு 3 நிமிஷம் இருக்கும். 11 மணி சரியா 11:03 சரியான நேரம். எனக்கு மெசஞ்சர் வழியாக தொடர்பு கொண்டிருந்தார். நான் எடுத்து முதலில் வணக்கம் என்று சொன்னேன். அவர் சொன்னார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றார். அப்போ நான் பிரைஸ் தி லார்ட் என்று சொன்னேன். நான் சொன்னேன், யார் நீங்கள் என்று கேட்கும் பொழுது, அப்பொழுதுதான் நான் தன்னுடைய முழு விவரத்தையும் என்னோடு பேசினார். இந்த காலப்பகுதியில் நான் உங்களை பார்த்த நான் உங்களை எனக்கு நன்றாக தெரியும், ஆனால் உங்களுக்கு என்னை தெரியவில்லை, மறந்திருப்பீர்கள் என்று சொல்லி பேசிவிட்டு சில விடயங்களை என்னோடு பேசும் பொழுது நான் கேட்டேன், சரி ஓகே, உங்களுடைய நம்பரை தாருங்கள் எனக்கென்று கேட்டேன். உடனே அந்த அண்ணா சொன்னார், நான் நம்பர் தருகிறேன் என்று நம்பரை தந்தார். முதல் ஒரு நம்பரை தந்தார். அதில் நாங்கள் பேசி கொண்டிருந்தேன். மலமலண்டு 3 நம்பர்கள் அந்த அண்ணா வைத்திருந்தார். 3 நம்பரையும் எனக்கு அனுப்பினார். அனுப்பின பிறகு சொன்னார் என்னிடம், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த நாட்டில். உங்களுடைய ஃபேஸ்புக் மாத்திரமில்லை, உங்களுடைய யூடியூப் கூட நான் பார்க்குறேன். எனக்கு இப்பொழுது வந்து 4 ஆம்பளை பிள்ளைகள். அவர்கள் மிக நலமாக இருக்கிறார்கள். இங்கு நான் இருந்து ஒரு கணக்காளராக நான் இங்கு வந்து ஒரு இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய துணைவியாரும் ஒரு கணக்காளராகத்தான் அவரும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். சரி ஓகே, நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன். என்ன விடயத்துக்காக என்னோடு நீங்கள் தொடர்பு கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டேன். கேட்கும் பொழுது சொன்னார், உங்களை தேவன் அதிகமாக நேசிக்கிறார். நான் உங்களிடம் 2 விடயத்தை பற்றி விவரமாக பேச வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்னேன், பேசுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்கள், தெரிந்தவர் தானே, பேசுங்கள் என்று சொல்லி பேசும் பொழுது அவர் என்னிடம் சொல்லியிருந்தார், உங்களுக்கு எந்த நாட்களில் வேலை, எந்த நாட்களில் லீவு என்று கேட்டிருந்தார். நான் சொன்னேன், நான் இப்பொழுது தொடர்ந்து வேலையில் தான் இருக்கிறேன். லீவ் என்று சொல்லக்கூடிய
நாட்களை கணிசமாக சொல்ல முடியாது, நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது சொன்னார், நான் கணக்காளர் வேலை முடிந்த பின்பு நான் ஒரு ஆவிக்குரிய ரீதியான பைபிள் ஸ்டடி நடத்தி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய எல்லா விடயத்திலும் நீங்கள் தேவனை பற்றி குறித்து சொல்லுகிறீர்கள். அதே போல் நீங்கள் நிறைய விடயத்தில் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். நான் 3800-900 பேருக்கு மேல் பைபிள் ஸ்டடி முடித்து எல்லாரும் எல்லா இடங்களிலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஜெர்மன் மொழியிலையும் முடித்து எல்லா இடத்திலும் அவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய விதத்தில் ஒவ்வொரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நான் இந்த பைபிள் ஸ்டடியை கற்றுத்தர வேண்டும். நீங்கள் உங்களை ஃபாதர் என்று தம்பிமார் அழைக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். அதே போல் ஸ்ரீலங்காவில் போய்த்தான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன், இந்த தேசத்தில் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் என்று சொல்லியிருந்தார். உண்மையான காரியம், தேவனுடைய விஷயத்தில் யாரும் விளையாடக்கூடாது. தேவன் உண்மை உள்ளவர். அப்போ நான் பொறுமையாக கேட்டுவிட்டு சொன்னேன், இதை குறித்து நீங்கள் முழுமையாக இப்படி சொல்லுகிறேன். இல்லை, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். எனக்கு இப்போ 59 வயது. நான் எவ்வளவோ மனிதர்களை இந்த தேசங்களில் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு தேவன் நிறைய தாளாந்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய துணிவும் உங்களுடைய தைரியமும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய எல்லா விடயத்திலும் தேவன் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை நான் தெரிவு செய்ததற்கு காரணம், நீங்கள் நிச்சயமாக இலங்கை செல்ல வேண்டும், இலங்கையில் நீங்கள் அந்த ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லதை நான் வரவேற்கிறேன். ஆனால் இங்கும் நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தை நிறுவுங்கள் என்று சொல்லி என்னிடம் பேசியிருந்தார். உண்மையை சொல்லுகிறேன். நான் சொன்னேன், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கடை நடத்துகிற காரியம் அல்ல, இது தேவனுடைய காரியம் என்று. இல்லை, நான் ஆவிக்குரிய விதத்தில் தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். மாமிசத்தோடு பேசுகிறதா இருந்தால் நான் உங்களோடு பேசவே வந்திருக்க மாட்டேன். நான் ஏறக்குறைய 27 வருடங்களாக பைபிள் ஸ்டடியை நடத்தி கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை திருமணம் எடுக்கும் பொழுது என்னோடு நீங்கள் அன்பா பழகியிருந்தீர்கள். நான் உங்களை 3 முறை தொடர்பு கொண்டேன். ஆனால் நீங்கள் 3 முறையும் சில ஆண்டுகளுக்கு முன்னும் தொடர்பு கொண்டேன். நீங்கள் என்னோட தொடர்பில் வரவில்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் நான் சொல்வதை சற்று கேளுங்கள் என்று சொல்லியிருந்தார். நான் அப்படியே அமைதியாயிட்டு சொன்னார், நீங்கள் இருக்கிற ஊரங்கே அந்த அட்ரஸை எனக்கு அனுப்புங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், சரி, நீங்கள் இவ்வளவும் பேசிவிட்டீர்கள், இப்பொழுது வீடியோ காலில் வாருங்கள் என்று. உடனே அவர் வீடியோ காலில் வந்தார். வந்த உடனே சொன்னார், நான் இருக்கிற இடத்தை பாருங்கள் என்றார். பார்க்கும் பொழுது முழுக்க கரம்போட்டுகள் எல்லாத்திலையும் தேவனுடைய வசனங்கள் எழுதப்பட்டு இங்கிலீஷிலும் தமிழிலும் டொச்சிலும் எழுதப்பட்டு அவர் படிப்பித்து கொடுக்குற கேமராக்கள் எல்லாமே அந்தந்த இடத்தில் அப்படியே இருக்கிறது. அப்போ நான் பார்த்து விட்டு சொன்னேன், நீங்கள் சொல்லுகிறதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது, உங்களுக்கு நிறைய தாளாந்தை தேவன் தந்திருக்கிறார், நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். உங்களுடைய யூடியூப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் பகிர்றது அனைத்தும் நல்ல விடயம். ஆனால் நீங்கள் தேவனுக்கு வைராக்கம் பாராட்டி நில்லுங்கள் சொன்னார். நீங்கள் நினைத்தால் இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யலாம். உங்களுக்கு அந்தளவு திறமை இருக்கிறது, கெட்டித்தனம் இருக்கிறது, பவர் கூட உங்களிடம் இருக்கிறது. நான் நல்ல முறையில் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒரு போனிலிருந்து நிறைய ஆடியோக்களை அனுப்பினார். தேவனுடைய பாட்டு ஆடியோக்களை மலமலண்டு அனுப்பிவிட்டு சொன்னார், உங்களுடைய அட்ரஸ் எனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னார். உடனே சொன்னார், உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு நான் நிறைய சீடியும் நிறைய புத்தகங்கள் அனுப்புவேன். உங்களுக்கு நான் சொல்லோவியம் என்ற ஒரு புத்தகத்தை பைபிள் போல் ஒன்றை அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்கள் படியுங்கள், படித்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். நான் 3ஆம் மாதம் லீலுக்கு வருகிறேன். அங்கு என்னுடைய ஒரு பைபிள் ஸ்டடி நடத்தி முடித்து அங்கே இருக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அவர்களுடைய ஒரு நல்ல நிகழ்வுக்காக நான் வருகிறேன். நான் தனியாகத்தான் வருகிறேன். ஏனென்று கேட்டால் என்னுடைய பிள்ளைகள் மனைவிக்கு வேலை. நான் அங்கு வருகிறேன். வரும்பொழுது நான் உங்களை பார்க்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், நிச்சயமாக வாருங்கள் என்று சொன்னேன். நான் ஏன் கொஞ்சம் குரல் தொஞ்சி போய்விட்டேன் என்று சொன்னால், நான் 2014ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு என்னுடைய நண்பருடைய கல்யாணத்துக்கு போயிருக்கும் பொழுது ஒரு சபையில் நான் பிரசங்கித்தேன். அந்த சபை போதகர் சொன்னார் என்னிடம், நீங்கள் வாழ்கிற தேசத்தில் ஒரு சபையை நிறுவுங்கள் என்று சொல்லியிருந்தார். நான் அதை பெரிதுபடுத்தவில்லை, அப்படியே அமைதியாக விட்டுவிட்டேன். ஆனால் தேவன் என்னை குறித்தும் என்னுடைய ஒவ்வொரு விடயங்களை குறித்தும் தேவன்
ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான் நான் இந்த நாட்களில் உணர்ந்து கொள்கிறேன். நான் இவ்வளவு விடயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய யூடியூப்பில். அதுக்காக ஒரு தேவன் நிறைய பேரை அந்த இடத்தில் கொண்டு நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் பாதராகவே இருங்கள், நீங்கள் பாதராகவே இருங்கள். நீங்கள் பைபிளை நான் உங்களுக்கு இந்த நாள் எப்பப்போ கிழமையில் ஒரு நாள் என்று சொல்லி உங்களுக்கு நான் டைம் டேபிளை அனுப்புகிறேன் என்று சொன்னார். உடனே சொன்னார். நான் சொன்னேன், ஓகே, நான் ஒரு கம்ப்யூட்டரை ஆயத்தப்படுத்தி அதில் நான் உங்களோடு எல்லா விடயத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன், நீங்கள் எனக்கு பைபிளை குறித்து படிப்பீங்கள் என்று சொல்லும்பொழுது சொன்னார். ஜெர்மனிலும் இங்கிலீஷிலும் தமிழிலும் 3 மொழியிலையுமே நான் படிப்பிப்பேன். அது 3ஐயும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு அந்த திறமை இருக்கிறது, அதை கற்றுக்கொள்ள முடியும். வயது ஒரு பொருட்டு கிடையாது, நீங்கள் படியுங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், நலமானதை நீங்கள் பேசுங்கள், நலமற்றதை யாரோடும் பேசாதீர்கள். உங்களோட யூடியூப்போடு நீங்கள் நல்லபடியாக போங்கள். அது நல்லது, அது நலமானவை இருக்கும். நீங்கள் நல்லதை பேசுங்கள், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னேன், எதற்கும் நான் பயந்ததும் இல்லை, பயப்படவும் மாட்டேன் என்று சொல்லி அவரிடம் சொல்லும் பொழுது, நான் பயப்படுகிற ஒரே ஒரு ஆள் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எனக்கு உண்மை இருக்குது, எனக்கு சத்தியம் இருக்குது, எனக்கு தேவனுடைய அன்பு இருக்குது. தேவன் என்ன சொல்லுகிறார்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மாமிச பிரகாரமான ஊழியங்களை ஒரு பொழுதும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மாமிசத்துக்கும் இரத்தத்துக்கும் சதைக்கும் மேலான இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை ஒவ்வொருத்தர் மேலும் தேவன் ஊற்றுவார் என்று சொல்லுகிறார். மனிதன் நினைக்கிறதை விட தேவன் நினைப்பது வேறுபாடு உள்ளது. மனிதன் நினைப்பது அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகும். தேவன் நினைப்பது அனைத்தும் பரலோகத்தில் போய் நிற்கும். இதுதான் உண்மையான சத்தியம். வன்னிமலத்துடைய யூடியூப்புக்கு வாருங்கள், இதை பாருங்கள். இன்றைய தினம் இந்த விடயத்தை மாத்திரம் உள்ளடங்கிய பதிவு. நாளைய தினம் உங்களுக்கு என்னுடைய நலமான வேறு விடயங்களோடு உங்களோடு நான் சந்திப்பேன். உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு நண்பன். நன்றி, வணக்கம் நண்பர்களோடு அனைவருக்கும்.